ஏன் அரசு பணத்தை ஒரு திட்டம் இதே மாதிரி ஒரு திட்டத்தை எடப்பாடி கொண்டு வந்தாரா? ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வந்தாரா? எடப்பாடி கொண்டு வந்தாரா? நீங்க ஏதாவது செஞ்சுட்டு நாங்க மாதிரி செய்யலன்னு சொன்னா பரவாயில்ல. நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் வந்து வெளி மாநிலத்தவரெல்லாம் எழுதலாம்னு நீங்க ரிலாக்ஸ் பண்ணி விட்டீங்க. நீங்க வந்து இந்தியாவினுடைய கருப்பு சட்டங்கள் வந்து வேளாண்மை திருத்த சட்டத்துல இருந்து குடியுரிமை திருத்த சட்டத்துல இருந்து எல்லா மோசமான சட்டங்களையும் ஆதரவு தெரிவிச்சீங்க. என்ன யோக்கியதையோட கடந்த கால ஆட்சியில நீங்க சிறப்பா பண்ணிட்டீங்கன்னு நீங்க ஊர் ஊரா போய் நீங்க வந்து மக்களை சந்திக்க போறோம், மக்களை தமிழகத்தை காப்போங்கிறீங்க. கட்சியவே காப்பாற்ற முடியாதவங்க. திமுகவை வந்து கேள்வி கேட்டு கார்னர் பண்ணா அவன் உடனே எங்க போவான் அப்படின்னா நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்னு போவாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நீ பதில் சொல்லணும். 4 வருஷமா ஆட்சியில இருந்துகிட்டு இப்பவும் நான் வந்து அதிமுக ஆட்சியை பத்தி பேசுவேன் அப்படின்னா அப்ப நம்ம அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியை பத்தி பேசலாமா? இதுதான் வந்து இந்த திருட்டு திராவிடம்ங்கிறது. இந்த திருட்டு கும்பல் இப்படித்தான் வந்து மக்களை ஏமாத்தும். இப்படித்தான் தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஏன்னா இவங்களால கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அதுக்கு தைரியமும் கிடையாது. கோழைகள்.